குறிப்பாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் நடிக்கிறார். தமிழ்நாட்டு நானும் ஒரு தமிழச்சி தான் என்று சொல்லுகிற அந்த அம்மையார் இதுவரையிலே அந்த அம்மையார் நிதியமைச்சராகி தமிழ்நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? நாங்கள் கொடுக்கிற பணத்தை கூட திருப்பி கொடுப்பதற்கு யோகியதை இல்லை என்றால் என்ன? எந்த அளவுக்கு புயல் வெள்ளத்திலே தமிழ்நாடு பாதித்தது? நிதி நிலைமை சரியில்லை, எங்களுக்கு நிதி கொடுங்கள் என்று, சேர வேண்டிய நிதியிலிருந்து கொடுங்கள் என்று கேட்டால் கூட கொடுக்க மறுக்கிறார்கள். ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடு என்றாலும் கொடுக்க மறுக்கிறார்கள். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடு என்றாலும் கொடுக்க மாட்டேன்றார்கள். ஆக தமிழ்நாட்டை எப்படியும் பழிவாங்க வேண்டும். அதற்கு காரணம் தமிழ்நாட்டிலே புரட்சிகரமான திட்டங்களை உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியின் சாதனைகள் விளங்குகின்றன. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் இந்த காலை உணவு திட்டத்தை கனடாவில் இருக்கிறவர்களை பாராட்டுகிறார்கள். பத்திரிகையில் கூட நான் செய்தி பார்த்தேன், வாட்ஸ்அப்லையும் பார்த்தேன். ஐநா சபையிலே கூட மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொருளாக மாறி இருக்கிறார் என்று தமிழ்நாட்டுடைய பெருமை அந்த அளவுக்கு உச்சத்துக்கு போயிருக்கிறது. ஆனால் மோடியினுடைய அரசால் இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தொடர்ந்து வஞ்சித்து வருகிறார். இங்கே இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் நடிக்கிறார். அவருடைய ஆட்சி காலத்திலே இதே ஆளுநர் மாநில அரசினுடைய அதிகாரத்தை ஆட்சி செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் அவரே நேரடியாக ஆய்வு செய்த நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் மாளிகை முன்னாடியே ஆர்ப்பாட்டம் நடத்தி அந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் எல்லாம் பங்கேற்றோம். எங்கள் மீது வழக்கு போட்டார் எடப்பாடி. இவர்களுக்கு அன்றைக்கு ஆட்சியில் இருந்தபோது யார் ஆட்சியில் இருக்கிறார் என்பது பொருள் அல்ல. மாநில உரிமைகளை காப்பதில் யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆதரிக்கக்கூடிய மனப்பான்மை பெற்றதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். மாநில சுயாட்சி கொள்கையை வலியுறுத்தி அன்றைக்கு கவர்னராக இருந்த புரோஹித் அவர்களை கண்டித்து ஆளுநர் மாளிகையிலே ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். ஆனால் இன்றைக்கு எடப்பாடி ஏதோ பெயரளவுக்கு மக்கள் மத்தியிலே தமிழ்நாடு பூராவிலும் பிஜேபி அரசுக்கு, மோடி அரசுக்கு எதிர்ப்பலை இருப்பதை கேட்காமல் விட்டுவிட்டால் சரி இருக்காமல் ஒப்புக்கு சப்பான் என்று சொல்வார்களே, அதுபோல பேரளவில் வலிக்காமல் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். ஆக இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது. காரணம், எவ்வளவு நெருக்கடியான காலத்தில் இதை செய்து கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட நிதி நெருக்கடி தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. இந்த நிலையிலும் தமிழ்நாட்டிலேயே இந்தியா 13 திட்டங்களில் இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலமாக விளங்கியிருக்கிறது என்பதை பட்டியல் போட்டு எங்களுடைய தலைவர் அவர்களும் காட்டியிருக்கிறார். நாங்களும் பேசியிருக்கிறோம். இவ்வளவு நெருக்கடி அவங்களுக்கெல்லாம் இருக்கிற பொறாமை என்னவென்றால், தமிழ்நாடு வளர்ந்து வருகிறது. இங்கே பெண்கள் 41% வேலைக்கு போகிறாங்க, படிப்பிலே உயர்ந்து கொண்டு போகிறார்கள். ஆனால் நாம் இருக்கிற அந்த பகுதியிலே ஒன்றும் செய்ய முடியவில்லை என்ற வயிற்றறிச்சலின் காரணமாக செய்கிறார்கள் என்றுதான் தமிழ்நாட்டு மக்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். இதை திசை திருப்புவதற்காக திடீர்னு பிஜேபி திருப்பரங்குன்ற பிரச்சனையை கையில் எடுத்தாங்க. இன்றைக்கி என்னாச்சு? அதுவும் அமைதியாக செட்டில் ஆகிவிட்டது. ஆக மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதுதான் பாஜகனுடைய வேலையாக இருக்கிறத விட தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்வதில்லை. நிர்மலா சீதாராமன் சொல்கிறார்கள், தமிழ்நாட்டுக்கு நாங்கள் வந்தே பாரத் ட்ரெயின் விட்டோம், மற்ற ட்ரெயினை விட்டோம். 2 ட்ரெயின் விட்டுருக்காங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து 2 ட்ரெயின் விட்டுருக்காங்க. அது கூட ஹிந்தி பேர். ஒன்று தேஜா, இன்னொரு வந்தே பாரத்தா, வந்தே பாரத். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் கலைஞ்சிருந்த காலத்தில் தமிழ்நாட்டில் விடப்பட்ட ரயில் பேரெல்லாம் பாருங்கள். பாண்டியன் எக்ஸ்பிரஸ், சோழன் எக்ஸ்பிரஸ், சேரன் எக்ஸ்பிரஸ், இப்படி தமிழ் பேர் கன்னியாகுமரி, நெல்லை, காவேரி, இப்படிப்பட்ட பெயர்கள் தான் மன்னை எக்ஸ்பிரஸ் என்று தமிழ் பெயராக வைத்தார்களே தவிர 2 ட்ரெயினை விட்டுட்டு அந்த 2 ட்ரெயினையும் இந்தியில் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் விட்டுருக்கிறது. இதை தவிர என்ன செய்திருக்கிறார்கள்? நிர்மலா சீதாராமன் சொல்லட்டும். ஆனால் கோபப்படுறாங்க பேசினா. பாராளுமன்றத்திலே எங்களுடைய எம்பிக்கள் கேட்ட கேள்விக்கு நியாயமான பதில் சொல்லவர்களால் முடியவில்லை. ஏன் இந்த ஓரவஞ்சனை கேட்டால் பதில் சொல்ல முடியவில்லை. இது போராட்டம் 3 கட்டமாக முடிந்திருக்கிறது. அடுத்தது ஒன்றிய அரசு திருந்தாவிட்டால் உரிய வகையில் அதற்குரிய பாடத்தை
பாடம் புகட்டுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் உரிய வகையில் நடவடிக்கை எடுக்கும். யார் சொன்னது அது மாதிரி? அவர் பாராட்டுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர்